ஹலோ சைதாமா ஸ்குவாட். ஹாரி பாட்டர் அண்ட் த காப்லெட் ஆஃப் ஃபயர் இந்த மொத்த சீரீஸ்லையுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இதுதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஃபன்னான படம். இந்த மொத்த சீரீஸ்லேயுமே எனக்கு ரொம்ப ஃபன்னாக தெரிஞ்ச படம் இதுதான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வோல்டமோர்ட் இந்த படத்தில் தான் எப்படி சொல்கிறதுனா வந்திருப்பான். அதாவது அவனோட முழு ஃபார்ம் பவரோட இந்த படத்தை தான் ஃபஸ்ட்டு வந்திருப்பான். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹாரி பாட்டர் அவனோட 4th இயரில் இருக்கான். அண்ட் இந்த இயரில் ட்ரைவிசட் டோர்னமெண்ட் அப்படின்ற ஒரு டோர்னமெண்ட் நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பல ஸ்கூல்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. அந்த ட்ரைவிசட் டோர்னமெண்ட்டில் 3 ஸ்கூல் இருப்பாங்கல்ல, அந்த 3 ஸ்கூல்லேருந்தும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த டோர்னமெண்ட் ரொம்பவே டேஞ்சரஸான டோர்னமெண்ட். அண்ட் உயிருக்கும் உத்தரவாதம் கிடையாது. எல்லாமே நினச்ச மாதிரியே போயிட்டுருக்கு. ஆனால் என்ன இதில் ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா, ஒரு ஏஜ் லிமிட்டுக்கு அப்புறம் இருக்கவங்க தான் இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆனால் எப்படின்னு தெரில, யாரோ ஒருத்தங்க காப்லெட் ஆஃப் ஃபயரில் ஹாரி பாட்டரோட நேமை எழுதிடுறாங்க. அந்த காப்லெட் ஆஃப் ஃபயர் தான் யார் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இந்த ட்ரைவிசட் டோர்னமெண்ட்டில் 4 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. எல்லாம் எப்படி போகுது, இந்த டோர்னமெண்ட் ஒழுங்காக நினச்ச மாதிரி போதா, வோல்டமோர்ட் வேறு வந்திருக்கான். இந்த மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான படம் இந்த மொத்த சீரீஸ்லேயுமே. இந்த படம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஹோல்சமாக இருந்துச்சு. எனக்கு என்னமோ கேஸ்டிங் எல்லாருமே இந்த படத்தில் தான் அவங்களோட ப்ரைமில் இருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். மற்ற படத்தில் போன 3 படத்துலேயும் கொஞ்சம் சின்ன பசங்களாக இருப்பாங்க, அதுக்கடுத்து வரதில் கொஞ்சம் பெருசு பசங்களாக இருப்பாங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூல் பால் சீன் தான். கண்டிப்பாக ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டில் கொஞ்சம் எமோஷ்னலாகவும் அதை முடிச்சிருப்பாங்க. இப்போ வரைக்கும் நான் போட்டிருக்க வீடியோங்களை பார்த்துருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ இதான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் மிச்சம் இருக்க 3 படத்தையுமே நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். அதையும் போய் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோஸ்க்கெலாம் பார்த்து நீங்கள் ஹாரி பாட்டர் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பெருமையாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் போட போகிறேன். அதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ஹாரி பாட்டர் சீரீஸ் பார்க்காம இருக்காங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ். பை கைஸ், பை.